தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற, ஜனநாயகத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற, நல்லாட்சி கொடுத்திருக்கின்ற, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழக தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய முதலமைச்சர்கள் முன்னிலையிலே நானும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு அவரோடு இணைந்திருக்கிறோம். என்ன காரணம் சார்? வெளியே வந்து ஜாயின் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்களது தலைமை மறுபடியும் 8 ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு ஆதரித்து செல்கின்ற பொழுது தொண்டர்கள், அங்கே நிர்வாகிகள் அத்தனை பேரும் எதிர்ப்புகளை சொல்லியும், என்னை போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் 20 ஆண்டு காலம் என்னுடைய நண்பர், அந்த முறையிலும் நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும், எதற்கு இந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு ஒரு 8 ஆண்டு காலம் அர்த்தமே இல்லாமல் திருப்பியும் போய் நம் தலைமை முடிவெடுத்த காரணத்தினால் மன வருத்தத்துடனும் பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியும், நண்பர் என்ற முறையிலும் காரணத்தால் எங்கள் தொண்டருடைய விருப்பப்படி, எங்களுடைய மாவட்ட செயலாளர் விருப்பப்படி நல்லாட்சி கொடுக்கின்ற, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நாங்கள் சேர்ந்து கழகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம். 3 மாவட்ட செயலர் வந்திருக்காங்க. கோடியேறுவில் நிறைய நிர்வாகிகள் வருவாங்க. அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியல. அது அழுத்தம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அது பெரிய ஆட்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு அதெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருந்தா தான் நாங்களும் கன்வின்ஸ் ஆகுமே. எங்களுக்கு தெரியாம தானே. கோவில்பட்டியில 4 மாசத்துல இந்த மனமாற்றத்துக்கான காரணம் என்ன? என்டிஏல இருந்து வெளியே வந்துட்டு 4 மாசத்துல மறுபடியும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போறேன் அப்படிங்கிறதுக்கான அது என்ன அழுத்தங்கள் இருக்கு என்னங்கிறத எங்கிட்ட ஓப்பனா சொல்லவும் இல்லை. நாங்கள் அதை தெரிய முயற்சிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியவும் இல்லை. எங்களுடைய நோக்கம் என்ன, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது என்பது கொள்கையே இல்லாமல் போகின்ற பொழுது அதில் தொடர்வதில் அர்த்தம் இல்லை என்று எங்களுடைய கட்சிக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் முடிவெடுத்திருக்கின்றார்கள். பல முறை வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, நானும் நண்பர் என்ற முறையில் அழுத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவன், சொல்லி பார்த்தா முடியல. ஜனநாயக ரீதியாக கருத்துக்கள்லாம் கேட்கலையா சார்? கூட்டணியில் மாவட்ட கூட்டம் அதெல்லாம் வச்சிருந்தாரு, பொதுக்குழுலாம் கூட்டினாரு, அதில் கருத்துக்கள் கேட்கலையா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலையா? கருத்துக்கள் சில பேர் சொன்னாங்க. நான் தான் தனியாக பூரா கருத்துன்னு சொல்லிட்டேன். உட்கார்ந்து ராத்திரி சாப்பிட்டு உட்கார்ந்து நாங்கள் பேசுகிற வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இது நமக்கு ஆபத்தில் வந்து முடியும்னு சொன்னோம். பங்காளி சண்டை அப்படி ரொம்ப எளிமையா சொல்றாரு. வெறும் பங்காளி சண்டை தான். மீண்டும் போறேன், ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரதுக்காண்டி நான் அதிமுக கூட்டணியில் இணைகிறேங்கிறாரு. யாரு? திரு டிடிவி. முதல்ல என்ன சொன்னாரு? அதிமுக மீட்கத்தான் அமமுக உருவாக்கணும் அப்படின்னு. பிறகு அதான பாயிண்ட். எங்க பாயிண்ட்? வெறும் பங்காளி சண்டை ரொம்ப மேலோட்டமா சொல்றாரு. அவர் பங்காளியாவே இருந்துட்டு போட்டோம். ஏமாற்றப்பட்டாரோ சூழ்நிலையோ எங்களுக்கு பிடிக்கவில்லை. என்டிஏ கூட்டணியில் தொடர்வதை நாங்கள் விரும்பவில்லை. தொண்டர்களும் எங்களுடைய நிர்வாகிகளும் அவர்களோடு சேர்ந்து பயணக்கூடிய எங்களுக்கு தெரியும் ஃபீல்டு. ஆகவே பல முறை சொல்லி கேட்கவில்லை. எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதை முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக முறையில் நடத்தி நல்லாட்சி கொடுத்துருக்கின்ற தாய் கழகம் தானே எங்களுக்கு. தளபதி அவர்கள் தலைமையேற்று சேர்ந்திருக்கோம். நிச்சயமா கிடையாது. அமமுகவை இவங்க வச்சிருவாங்க, அவங்கள அவங்க வச்சிருவாங்க. இருக்கலாம். அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும். வர்றதே நம்ம அரசியல்வாதிகள் வந்த பிறகு சொல்ல முடியும். கோவில்பட்டியில நீங்க ஏதாவது போட்டியிடுறதுக்கான
கோரிக்கை ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் வைக்கல. ஏற்கனவே டிடிவி அந்த வேட்பாளரை கொண்டு போய் அவரை நிக்க வச்சு கடந்த சட்டமன்றத்தில் அவர் நின்னாரு, வேலை செஞ்சோம். நான் கொண்டு போல. அதெல்லாம் நீங்க பெரிய ஆள்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு இது போதும். நன்றி, வணக்கம்.